வெல்கம் பேக் டு வெற்றி லா டுடே. இன்னைக்கு வந்து நான் என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன் அப்படின்னா, இன்டர்நேஷனல் லால லா ஆஃப் சி அப்படின்ற டாபிக் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அது இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா, நான் படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சு. அது வந்து நான் கஷ்டப்பட்டு படிச்சேன். சரி, அப்ப அதை வந்து நம்ம ஒரு வீடியோவா போட்டோம் அப்படின்னா அதை படிக்கிறதுக்கு யூடியூப்ல சர்ச் பண்றவங்க கொஞ்சம் ஈஸியா இருக்குன்றதுக்காண்டி நான் அதை பத்தி பேசலான் இருக்கேன். டாப் சில வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன் டு கன்க்ளூஷன் கண்டிப்பா வந்து ஒரு 12 மார்க்ல வரலாம், 7 மார்க்லயும் வரலாம், 4 மார்க்லயும் கேட்பாங்க. அதுல இருக்க டாபிக்ஸ் சப்ஹெட்டிங்ஸை வந்து 4 மார்க்ல கூட கேட்பாங்க, 7 மார்க்லயும் கேட்பாங்க. இது எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன் டு கன்க்ளூஷன் வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன். இன்ட்ரோடக்ஷன் போட்டு லா ஆஃப் சி பத்தி ஜென்ரலா சொல்லிடலாம். ஸ்டார்டிங்ல வந்து நம்ம எல்லாத்துக்கும் சட்டம் இருக்கு, லா ஆஃப் சிக்கும் சட்டம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதை பத்தி ஜென்ரலா சொல்லிட்டு அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அடுத்த ஹெட்டிங்ல வந்து மேரிடைம் பெல்ட் ஆர் டெரிட்டோரியல் வாட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது பேஸ் லைன் சொல்லுவாங்க. சி, அந்த கடலோட ஆரம்பம் இருக்கும் பாத்தீங்களா, அதுல இருந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து டெரிட்டோரியல் வாட்டர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா டெரிட்டோரியல் வாட்டர்னா ஃபிஷிங் பண்ணிக்கலாம், மித்த எல்லா ஆக்டிவிட்டிஸும் அதுல பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எவ்வளவு தூரம் வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து 3 மைல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. 3 மைல்ஸ் அப்படின்னா அதை எப்படி வந்து டிஸ்கஸ் பண்ணி எப்படி அந்த 3 மைல்ஸை வந்து கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னா, கெனான் ஷாட்னு சொல்லுவாங்க. பீரங்கி வந்து எவ்வளவு தூரத்துக்கு போய் சுடுதோ அது அந்த ஆரம்ப கட்டத்துல வந்து 3 மைல்ஸா இருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி வந்து 3 மைல்ஸ் அப்படின்றத கால்குலேட் பண்ணாங்க. காலப்போக்குல வந்து சயின்டிபிக் டெவலப்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆனதுல வந்து 3 மைல்ஸ்ன்றது வந்து ஒவ்வொரு கண்ட்ரீஸை பொறுத்து வேரி ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படின்னா, சில கண்ட்ரீஸ்ல வந்து அதிகமா வந்து சில கண்ட்ரீஸ் வந்து அட்வான்ஸ்டு மிஷின்ஸ் வச்சிருப்பாங்க. அப்ப அவங்களோட கெனான் வந்து ரொம்ப தூரத்துல போய் சுடும். அப்படி சுடும் போது வந்து 3 மைல்ஸ்ன்றது அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 6 மைல்ஸ் 7 மைல்ஸ் வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து அந்த டெரிட்டோரியல் லிமிட் வந்து டிஃபர் ஆச்சு. இந்த டிஃபர் வந்து கொஞ்சம் கான்ஃபிளிக்ட் அரைஸ் ஆயிடுச்சு. இந்த கான்ஃபிளிக்ட் காண்டி 1950ல வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடந்துச்சு ஹேக்ல. அந்த கான்ஃபரன்ஸ் வந்து அந்த அளவுக்கு சக்சஸ் ஆகல. அதுக்கப்புறமா 1958ல வந்து இன்னொரு கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த கான்ஃபரன்ஸ்ல வந்து சில சஜஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. அந்த சஜஷன்ஸ் வந்து நிறைய கண்ட்ரீஸ் வந்து அக்செப்ட் பண்ணல. யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் 1958ல வந்து சில சஜஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. அப்ப வந்து அமெரிக்கா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது ஒரு 6 மைல்ஸை வந்து டெரிட்டோரியல் வாட்டரா வச்சுக்கோங்க, இன்னொரு 6 மைல்ஸை வந்து ஃபிஷிங்க்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னும் போது அப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அமெரிக்கா வந்து அவங்களோட சஜஷன் சொல்லிச்சு. அந்த சஜஷன்ஸை வந்து பேஸ் பண்ணி நிறைய கண்ட்ரீஸ் வந்து அக்செப்ட் பண்ணாங்க. மெஜாரிட்டி கண்ட்ரீஸ் அக்செப்ட் பண்ணதுனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த 6 மைல்ஸ் 6 + 6 அந்த 12 நாட்டிக்கல் மைல்ஸை வந்து நிறைய கண்ட்ரீஸ் அக்செப்ட் பண்ணதுனால அந்த 12 நாட்டிக்கல் மைல்ஸ் அப்படின்றத வந்து கொண்டு வந்தாங்க. எங்க இருந்துன்னா பேஸ் லைன்ல இருந்து கால்குலேட் பண்ணி 12 நாட்டிக்கல் மைல்ஸ் வந்து டெரிட்டோரியல் வாட்டரா வந்து கொண்டு வந்தாங்க. அந்த டெரிட்டோரியல் வாட்டருக்குள்ள அந்த பர்டிகுலர் ஸ்டேட் அந்த கண்ட்ரி வந்து அவங்களோட சாவர்னிட்டியை எக்ஸசைஸ் பண்ணலாம். அங்க வந்து ஏதாவது தப்பு நடந்துச்சு அப்படின்னா அவங்களோட பீனல் ப்ரொவிஷன்ஸையுமே வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. இதுதான் வந்து மேரிடைம் பெல்ட் ஆர் டெரிட்டோரியல் வாட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மேரிடைம் பெல்ட் ஆர் டெரிட்டோரியல் வாட்டருக்கு வந்து ஒரு கேஸ்லாம் இருக்கு, ஆங்கிலோ வாட்டர் ஃபிஷரிஸ் கேஸ். இந்த கேசஸ் வந்து பிரீஃபா நம்ம வந்து இன்னொரு வீடியோஸ்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்தியாவோட பொசிஷன் எப்படி இருந்துச்சுன்னா, அட் 1956ல வந்து ஸ்டார்டிங்ல வந்து 1956ல 3 நாட்டிக்கல் மைல்ஸ் தான் வச்சிருந்தாங்க. எல்லா கண்ட்ரிஸ் வச்சிருந்த மாதிரி தான் நம்மளும் வச்சிருந்தோம். அதுக்கப்புறமா 1958க்கு அப்புறமா வந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆர்டிகல் 297ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லேண்டு, மினரல்ஸ், அதுக்குள்ள இருக்க சீ பெட், சப்சாயில், அதுல கிடைக்கிற எல்லா மினரல்ஸ், எல்லா ரிசோர்சஸுமே வந்து அந்த 12 நாட்டிக்கல் மைல்ஸ்குள்ள இருக்கிறது எல்லாமே வந்து நம்மளோடது. அது கீழே வந்து நம்ம யூனியன் தான் வந்து பவர்ஸ் அண்ட் இதை வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, யூனியனோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிகல்லே சொல்லியிருக்காங்க. அடுத்த சப்ஹெட்டிங் வந்து இன்னோசென்ட் பேசேஜ். இன்னோசென்ட் பேசேஜ் அப்படின்னா என்னன்னா,
அதாவது எந்த அந்த எந்த ஸ்டேட் வெளியே நம்ம டிராவல் ஆறோமோ, பேசேஜ் மூவ் ஆகுதோ, நம்ம ஷிப் மூவ் ஆகுதோ, அங்கே வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டோட அந்த டெரிட்டோரியல் லிமிட்டுக்குள்ள எந்த ஒரு தீங்கும் பண்ணாம டிராவல் பண்ணணும் அப்படின்றது தான் இன்னோசென்ட் பேசேஜ். அப்படி இன்னோசென்ட் பேசேஜா போறாங்க அப்படின்னும் போது 1982ல அந்த கன்வென்ஷன்ல என்னென்ன புரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அந்த ப்ரொசீஜர்ஸை பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதெல்லாம் இன்னோசென்ட் பேசேஜா ஆகாது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஷிங் காண்டி வந்து இன்னொரு கண்ட்ரியோட ஷிப் வந்து நம்ம டெரிட்டோரியல் லிமிட்குள்ள வந்துச்சுன்னா அது இன்னோசென்ட் பேசேஜ் ஆகாது. நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷரோ இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு மெட்டீரியல்ஸோ ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸை கேரி பண்ணி போறாங்க அப்படின்னா அது வந்து அந்த பர்டிகுலர் டெரிட்டோரியல் லிமிட்ல அந்த கோஸ்டல் ஏரியால இருக்க ஏரியாவுக்கு எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் கிரியேட் பண்ணாத மாதிரி போச்சுன்னா அது வந்து தப்பு கிடையாது, அது வந்து இன்னோசென்ட் பேசேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வந்து சப்மரைன்ஸ் அப்படின்னா நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஏரியா வழியா டிராவல் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட பிளாக வந்து ஹாய்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வந்து அவங்க வந்து இன்னோசென்ட் பேசேஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சப்ஹெட்டிங் என்ன அப்படின்னா கண்டிஜியஸ் ஜோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கண்டிஜியஸ் ஜோன் அப்படின்னா என்னன்னா, அதாவது நம்ம இப்ப வரைக்கும் பார்த்தது வந்து டெரிட்டோரியல் லிமிட் வந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ்ன்னு பார்த்தோம். அந்த 12ல இருந்து இன்னொரு 12 நாட்டிக்கல் மைல்ஸ், அதாவது 12 நாட்டிக்கல் மைல்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகி போகுது. அப்ப வந்து அப்படின்னும் போது அது 24 நாட்டிக்கல் மைல்ஸ், அதாவது பேஸ் லைன்ல இருந்து 24 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் கால்குலேட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து கண்டிஜியஸ் ஜோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த கண்டிஜியஸ் ஜோன்ல வந்து சீ பெட், சப்சாயில், அதுக்குள்ள இருக்க எல்லாத்தையுமே வந்து அந்த பர்டிகுலர் கோஸ்டல் ஸ்டேட் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் வந்து கண்டிஜியஸ் ஜோன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வந்து ஆர்கியோபலாஜிக்கல் வாட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆர்கியோபலாஜிக்கல் வாட்டர் ஆர் ஆர்கியோபலாஜிக்கல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப வந்து ஒரு குரூப் ஆஃப் ஐலாண்ட் வந்து அந்த பர்டிகுலர் கோஸ்டல் ஏரியாவை ஒட்டி ஒரு சில குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸோ ஒரு சில நேச்சுரல் ரிசோர்சஸோ ரிவர் பெட்ஸ் இருக்கு அப்படின்னும் போது ரிவர் பெட்ஸோ ஒரு 3 or 4 பிளேசஸ்ல இருந்து கனெக்ட் ஆகிற வாட்டர் ஏரியா இருக்கு அப்படின்னும் போது அதெல்லாம் சேர்ந்ததுதான் வந்து ஆர்கியோபலாஜிக்கல் வாட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து ஏதாவது வந்து ஒரு நியூவா வந்து கிரியேட் பண்றாங்க, இப்ப வந்து ஒரு ஐலாண்ட் வந்து கிரியேட் பண்றாங்க, இப்ப வந்து அந்த ஐலாண்ட்ல வந்து ரெனோவேட் பண்றாங்க அப்படின்னும் போது அது எல்லாமே வந்து இதுக்கு கீழே தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த சப்ஹெட்டிங் வந்து கான்டினென்டல் ஷெல்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கான்டினென்டல் ஷெல்ஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப வந்து இது வரைக்கும் நம்ம வந்து நீளத்தை தான் பார்த்தோம். இப்ப வந்து உள்ள அந்த டெப்த் இருக்கும், சீயோட டெப்த் இருக்கும்ல, சீயோட டெப்த்ல வந்து எவ்வளவு தூரத்துக்கு அந்த பர்டிகுலர் ஸ்டேட் வந்து அவங்களோட சாவர்னிட்டியை வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம், எவ்வளவு தூரத்துக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டேட் வந்து அதுல இருக்க ரிசோர்சஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றத பத்தி தான் இதுல சொல்ல போறாங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா 200 மீட்டர்ஸ் டெப்த் வரைக்கும் வந்து அந்த பர்டிகுலர் கோஸ்டல் ஸ்டேட் வந்து அவங்களோட சாவர்னிட்டி எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். அதுல இருக்க சீ பெட், சப்சாயில், கோரல்ஸ், அதுல இருக்க நேச்சுரல் ரிசோர்சஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்துக்கலாம். அதுல இருக்கதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், அதுல இருக்க ரிசோர்சஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து இதுலதான் சொல்லியிருக்காங்க. எவ்வளவு டெப்த்னா 200 மீட்டர்ஸ் டெப்த் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொலம்பியால ஏசியன் ஆப்பிரிக்கன் லீகல் கமிட்டி மூலமா வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்றது என்ன அப்படின்னா, பர்டிகுலரா வந்து எக்கனாமிக்கல் பர்பஸ்க்காண்டி அந்த சீ பெட், சப்சாயில், அது கீழே இருக்க நேச்சுரல் ரிசோர்சஸ், அதுல கிடைக்கிற அந்த இது விண்ட் கரண்ட், சாயில் விண்ட் கரண்ட், அதுக்கப்புறமா வந்து உள்ள வந்து வாட்டர் மூலமா நம்ம எடுக்கிற கரண்ட், வாட்டர்ல இருந்து கிடைக்கிற ரிசோர்சஸ், அதுல இருந்து கிடைக்கிற ரிசோர்சஸ், லிவிங் கிரியேச்சர்ஸ், நான் லிவிங் திங்ஸ் மூலமா நமக்கு கிடைக்கிற ரிசோர்சஸ் அதெல்லாத்தையும் மெயின்டைன் பண்றது, அதெல்லாத்தையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது, அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து ரீக்ரியேட் பண்றது, இதை பத்தி பேசுறதுதான் வந்து எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பர்டிகுலர் ஸ்டேட் வந்து அவங்களோட சாவர்னிட்டி எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் அந்த பர்டிகுலர் ஏரியால. அவங்க வந்து அங்க உள்ள இருக்க சீ பெட், சப்சாயில் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி 200 டெப்த் வரைக்கும்
வரைக்கும் 200 மீட்டர் டெப்த் வரைக்கும் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள வரைக்கும் அந்த சீ பெட், அந்த சப்சாயில், அதுல இருக்க ஏரியால இருக்க ரிசோர்சஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், ரிசோர்சஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மூலமா அவங்களோட கண்ட்ரியோட எக்கனாமியை வந்து டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து அடுத்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த கோஸ்டல் ஸ்டேட்ஸ் வந்து அந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ல என்னென்ன சாவர்னிட்டி எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னா, அவங்க உள்ள நான் முதல்ல சொன்ன மாதிரி அதுக்கு சீ பெட், கீழே இருக்க சீ பெட், சப்சாயில வந்து யூஸ் பண்ணிக்கலாம், லிவிங் அண்ட் நான் லிவிங் ரிசோர்சஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், வாட்டர் கரண்ட் வந்து எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் வந்து ஆர்டிபிஷியல் ஐலாண்ட் வந்து பில்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு வந்து போர்டிங், அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டிங், இப்ப சப்போஸ் ஏதாவது ஒரு க்ரூ, ஏதாவது ஒரு ஷிப் வந்து உள்ள வருது, அன்அபிஷியலா உள்ள வருதுன்னா அவங்களோட பிளாக வந்து ஹாய்ஸ்ட் பண்ணாம வருது அப்படின்னும் போது அந்த ஷிப்பை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம், அந்த ஷிப்பை வந்து என்கொயரி பண்ணலாம், க்ரூவை வந்து கொஸ்டின் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து கோஸ்டல் ஸ்டேட்டுக்கு வந்து கம்ப்ளீட் சாவர்னிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல வந்து அதாவது அரெஸ்ட் மட்டும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இன் கேஸ் இஃப் தேர் இஸ் அன் அக்ரிமெண்ட் பிட்வீன் த டூ ஸ்டேட் அப்படின்னா அரெஸ்டோ டிடென்ஷனோ பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஸ்டேட் வந்து அந்த பிளேஸுக்கு வந்து ஃபிஷிங் பண்ண முடியாது. அப்படி பண்ணாங்கன்னா வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப் சப்போஸ் அக்ரிமெண்ட் இருந்துச்சுன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். இது ரிலேட்டடாவும் நிறைய கேசஸ் இருக்கு, நம்ம ஃபர்தரா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து சப்டாபிக் வந்து ஃப்ரீடம் ஆன் ஹை சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹை ஆன் சீஸ் அப்படின்ற டாபிக் வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய 7 மார்க்ல கேட்பாங்க, 4 மார்க்லயும் கேட்பாங்க, அதிகமா கேட்பாங்க. ஹை ஆன் சீஸ் அப்படின்னா என்னன்னா, அதாவது அந்த கண்டிஜியஸ் ஜோன் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு அடுத்து வர்றதுதான் வந்து ஹை ஆன் சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பர்டிகுலர் ஏரியால எந்த ஸ்டேட்டுக்கும் எந்த சாவர்னிட்டி ரைட்ஸும் கிடையாது. அதாவது கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் வந்து அதுல பண்ணக்கூடாது. அது தவிர கவர்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ், இப்ப வந்து அது மாதிரி வந்து நிறைய கவர்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ், இந்த கெனான்ஸ் எடுத்துட்டு போறது, அந்த நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் வந்து கேரி பண்ணி போறது எல்லாமே பண்ணிக்கலாம். அந்த இடத்துல கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் தவிர்த்து மித்த எல்லாமே பண்ணிக்கலாம். அப்படி பண்றாங்க அப்படின்னா அவங்களோட வெசல்ல வந்து அவங்களோட ஷிப்போ, அவங்களோட கண்ட்ரியோட பிளாக் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஹை ஆன் சீஸ்ல வந்து நிறைய ரைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு 6 ரைட்ஸ் இருக்கு. என்னென்ன ரைட்ஸ் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேபிள்ஸ், அடியில வந்து பைப்பிங்கோ கேபிள்ஸோ கொண்டு போய்க்கலாம், ஒரு கண்ட்ரி வந்து கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சயின்டிபிக் ரிசர்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நிறைய அதாவது ஆர்டிபிஷியல் ஐலாண்ட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த ஹை ஆன் சீஸ்க்கு மேல வந்து ஃபிளைட் வந்து மூவ் ஆயிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மாதிரி வந்து ஒரு 6 ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹை ஆன் சீஸ் பொறுத்த வரைக்குமே வந்து எந்த ஸ்டேட்டுக்குமே எந்த சாவர்னிட்டியும் கிடையாது. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்த மாதிரி அங்க வந்து எப்பப்பெல்லாம் வந்து ஒரு அந்த ஏதாவது ஒரு ஷிப் வந்து வெசல் வந்து பைரசியில இருந்தாலோ, ஸ்லேவ் ட்ரேடு, ஸ்லேவ் பிராக்டிஸ்ல வந்து இருந்தாங்களோ, இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு இன்ஹியூமன் ட்ரீட்மெண்ட், ஏதாவது ஒரு அபியூசிவா, ஏதாவது ஒரு நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷனை கொண்டு போறாங்க, இல்லீகலா எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா எந்த ஸ்டேட் வேணாலும் எந்த கண்ட்ரி வேணாலும் அவங்களோட பவர்ஸ் எக்ஸசைஸ் பண்ணி அவங்களோட முனிசிபல் லா வந்து என்போர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஆர்டிகல் 87 ஆஃப் இன்டர்நேஷனல் லால வந்து இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதை சொல்லியிருக்காங்க. ரைட் ஆஃப் ஹார்ட் பர்சிஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க, துரத்தி பிடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 111 ஆஃப் யூஎன் கன்வென்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரைட் டு ஹார்ட் பர்சிஸ்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலரா வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்லயோ கண்டிஜியஸ் ஜோன்லயோ வந்து நம்ம வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து அந்த பர்டிகுலர் வெசலை வந்து துரத்தி பிடிச்சு அவங்களோட இதை வந்து அவங்களோட ரைட்ஸ், அவங்களோட ஷிப்பிங் வெசல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம பர்டிகுலர் ஸ்டேட் லாவை அப்ளை பண்ணி வந்து நம்ம வந்து பறிமுதல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட
இதோட லா ஆஃப் சியோட சப்ஹெட்டிங்ஸ் இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து சப்ஹெட்டிங்ஸ் வரைக்கும் நான் சொல்லிட்டேன். நிறைய கேஸ் லாஸ் இருக்கு. நார்த் சி கான்டினென்டல் ஷெல்ஃப் கேஸ் இருக்கு, கார்ஃபு சேனல் கேஸ் இருக்கு. இது மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு. நம்ம ஒரு 12 மார்க் எழுதணும் அப்படின்னா 8 to 10 கேசஸ் எழுதலாம். இதுலயுமே நிறைய கேசஸ் இருக்கு. இது வரைக்கும் எழுதிட்டு கன்க்ளூஷன் வரைக்கும் போட்டுட்டு நம்ம வந்து இந்த கொஸ்டினை வந்து முடிச்சிடலாம். இதுதான் லா ஆஃப் சி. லா ஆஃப் சியை பொறுத்த வரைக்கும் என்னோட புக்லேயே பார்த்தீங்கன்னா 58ல இருந்து 60 பேஜஸ் வரைக்கும் இருக்கு. நான் அதை கன்சைஸ் பண்ணி அதுல இருக்க மெயின் ஹெட்டிங்ஸை மட்டுமே எடுத்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ஒவ்வொரு சப்ஹெட்டிங்குமே வந்து 7 மார்க்ல 4 மார்க்ல கேட்கலாம், மொத்தமா 12 மார்க்லயும் கேட்கலாம். இதுல இருக்க கேஸ் லாஸையுமே தனியா வந்து 4 மார்க்ல கேட்பாங்க. இந்த மாதிரி லா ஆஃப் சி இல்லாத கொஸ்டின் பேப்பரும் கிடையாது. அதனால வந்து நம்ம இதை நல்லா படிச்சு வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. லா ரிலேட்டடான வந்து டாபிக்ஸோ டிஸ்கஷன்ஸோ எங்களோட சேனல்ல வந்து கண்டினியூஸா நடக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனல் வந்து முழுக்க முழுக்க லா ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி தான். உங்க ஸ்டடி பர்பஸ் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்னோட வீடியோஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.